உம்மை துதிக்க வந்திருக்கோம் ஆண்டவரே. அதிசயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விவரிப்போம் அப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் உண்மையில் மகிழ்ந்து கேள்வி கூறுவோம். உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தரோ என்றென்றைக்கும் நம்மோடு இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சகரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஹல்லேலூயா. We worship you, Lord. Hallelujah. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் அப்பா. Hallelujah. Thank you, Lord. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்யும் கர்த்தர், உம் நாமம் போற்றப்படுவதாக, உம் நாமம் உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. Hallelujah. We worship you, Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Hallelujah. We worship you, Jesus. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் தேவாதி தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. சகலத்தையும் சிருஷ்டித்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மேல் பிரியமாயிருக்கும் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி கலந்த உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க வந்தோம். We worship you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. Hallelujah. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாலை வேளையில் அப்பா எங்களை ஒவ்வொருத்தரையும் அழைத்து வந்து உன் பாதப்படியில் ஆராதிக்க கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிதாவேன்னு கூப்பிடுகிற அந்த தூரத்தில், அதை கேட்கக்கூடிய தூரத்தில் ஆண்டவர் நீர் இருக்கிறீர். எங்கள் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீங்கள் எங்களோடு கூட பக்கத்தில் நின்று நாங்கள் ஆராதிக்கும் போது அதை ஆவலாக நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய காதுகள் எங்களோட ஜெபங்களுக்கு, எங்களோட ஆராதனைக்கு திறந்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழுதாக எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. எங்களை அபிஷேகித்து உம் நாமம் உயர எங்களை ஆராதிக்க கிருபை கொடுப்பீராக. We worship you, Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கரங்களை தட்டி ஒரு சில பாடல்கள் பாடி ஆராதிக்கலாம். Hallelujah. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக சொல்லலாம். We worship you, Lord. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக.
என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஹல்லேலூயா. ஆபத்து நாளில் எதிர்த்து வந்தார்கள். சொல்லலாமா? ஹல்லேலூயா. We worship you Lord. Hallelujah. Thank you Lord. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் இருக்கும்போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்த உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்த உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. கரங்களை உயர். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். 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 Hallelujah. Thank you Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி ஆரம்ப ஜெபம் எடுக்கலாம். அன்பின் தகப்பனே இயேசு சுவாமி, இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே இயேசப்பா, ஒரு சிறு கூட்டமாக உண்மை சபைக்கு வருமாறு எங்களுக்கு ஆண்டவரே வாஞ்சையை கொடுத்தீங்க தகப்பனே, பலத்தை கொடுத்தீங்க. கடந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை உங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொண்டீங்க தகப்பனே. ஆண்டவரே இந்த வருகிற வாரமும் தகப்பனே இயேசப்பா, உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும் தகப்பனே.
இயேசு சுவாமி ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் தகப்பனே, வரும்போது தகப்பனே உங்களை பற்றி இன்னும் அதிக தேடுதல் எங்களுக்கு வேணும் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, வேதங்கள் வாசிக்கும் போது தகப்பனே, அந்த கேட்குற வேத பாடம் தகப்பனே, அது அன்றோடு அப்படி மறைந்து போகக்கூடாது தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, அது எங்கள் உள்ளத்தில் இருக்கணும் தகப்பனே. எங்கள் கஷ்ட காலத்துலேயும் ஆண்டவரே, எங்களோட கஷ்ட நேரங்களிலும் உங்களுடைய வசனம் எங்களுடைய இந்த வேத பாடம் முழுவதும் எங்களோடு பேசட்டும் தகப்பனே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தேவ செய்தி ஆண்டவரை கேட்கும்போது உங்களுடைய பிரசனம் வெளிப்படட்டும் தகப்பனே. உமது தேடுதல் எங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்துங்க தகப்பனே. நீரே பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லும் தகப்பனே. துதி கன மகிமையெல்லாம் உண்மைக்கே செலுத்திக்கிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இப்போது சிறுவர்கள் உண்டான வேத பாடம் வாசிக்கப்படும். அதை தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் டல்சியும் தரணியும் வாசிப்பாங்க. Trust in the Lord forever, for the Lord himself is the rock eternal. Isaiah 26 verse 4. Amen. Psalms 149 verse 1 through 5. Praise the Lord. Sing to the Lord a new song, his praise in the assembly of his faithful people. Let Israel rejoice in their Maker. Let the people of Zion be glad in their King. Let them praise his name with dancing and make music to him with timbrel and harp. For the Lord takes delight in his people. He crowns the humble with victory. He lets his faithful people rejoice in this honor and sings for joy on their beds. Amen. John 3:1 through 8. There was a man named Nicodemus, a Jewish religious leader who was a Pharisee. After dark one evening, he came to speak with Jesus. "Rabbi," he said, "we all know that God has sent you to teach us. Your miraculous signs are evidence that God is with you." Jesus replied, "I tell you the truth, unless you are born again, you cannot seek the kingdom of God." "What do you mean?" exclaimed Nicodemus. "How can an old man go back into his mother's womb and be born again?" Jesus replied, "I assure you, no one can enter the kingdom of God without being born of water and spirit. Humans can reproduce only human life, but the Holy Spirit gives birth to spiritual life. So don't be surprised when I say you must be born again. The wind blows wherever it wants, just as you can hear the wind, but you cannot tell where it comes from or where it's going. You can't explain how people are born of the Spirit." Amen. வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, "ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான்" என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, "ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன்" என்றார். அதற்கு நிக்கோதேமு, "ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ?" என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, "ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறக்கிறவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான்" என்றான். அதற்கு நிக்கோதேமு, "இவைகள் எப்படி ஆகும்?" என்றான். இயேசு அவனை நோக்கி, "நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா?
மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்களை நான் உனக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாங்கானதாய் இருக்கிறபடியால் அவைகள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிற்று. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். ஆமேன். வாசிக்க வேண்டிய பாடம் வாசித்தாயிற்று. Praise the Lord. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 149. அல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்பூரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள். அவர்களுடைய ராஜாக்களையும் சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும். வாசிக்கலாம். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாசிச்சது போல கர்த்தருடைய துதி சத்தமும் அவருடைய இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவருடைய வார்த்தையும் நம்மளோட கையில் இருக்கும்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆராதனையை தொடர்ந்து ஒரு சில பாடல்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. Thank you Lord. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரன் பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். ஆலயத்தில் நடப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரை. உங்கள் வசனம் தான் எங்களுக்கு பசியாற்றும் உணவு, பிரசனம்தான் எங்களுக்கு தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ. அபிஷேக ஒளிவ மரம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே என் வெளிச்சமும் மீட்புமானீர், நீரே என் ஜீவனின்
உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என்னை காப்பாற்றும் காவலர் நீரே, அயராது நீர் பாய்ச்சுவீரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. என் தேவைகள் யாவையும் சந்திப்பவரே, எந்த சேதமும் இன்றி காப்பவரே. அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். ஹல்லேலூயா. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. பலன் தரும் புகலிடம் நீரே, உம்மில் வேரூன்ற கிருபை செய்தீரே. மறந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், உலகமெங்கும் நான் பலன் கொடுப்பேன். மறந்திடுவேன் நான் கனி கொடுப்பேன், இந்த உலகமெங்கும் உமக்காய் பலன் கொடுப்பேன். அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். நானும் அபிஷேக ஒளிவமரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம் அன்பையே நம்புபவன். Hallelujah, hallelujah, hallelujah. We thank you, Lord. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சுத்தாகமா எழுந்து நின்று நம்ம ஆராதிக்கலாமா? உன்னதமானவரை உயர் மறைவில் இருக்கிற சொல்லலாமா? Hallelujah, thank you, Lord. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 தேவன் என் அடைக்கலமே, ஒரு கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்திய பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்திய பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். திரும்ப அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில்
சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 என் வழிகள் எல்லாம் ஹல்லேலூயா உன்னை தூதர்கள் காத்திடுவார். ஒரு பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். கையில உயர்த்தி பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். தேங்க்யூ லார்ட். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 Hallelujah, hallelujah. Thank you, Lord. We worship you, Lord. Hallelujah. இப்படி கண்களை மூடி நம்ம சொல்லலாம், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். Hallelujah. We worship you, Lord. Hallelujah. உன்னத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லலாம். We thank you, Lord. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை நடந்திடும் உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். ஹல்லேலூயா. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கரு
தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். We worship you, Lord. Hallelujah. நம்ம வேத பகுதியில் படித்தது போல உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கு என்றும் கர்த்தர் துணை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அதே சிந்தையில் நம்ம சொல்ல போகிறோம். சிறுமையும் எளிமையுமான என் மேல் நினைவாக இருக்கும் தேவனே, என் கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தணும். இந்த மாலையில் நம்ம கேட்கலாம். We worship you, Lord. Hallelujah. We thank you, Jesus. சிறுமையும் எளிமையுமான என்மேல் நினைவாயிருப்பவரே, என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கேட்கலாமா? கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. தகப்பனே, தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தகப்பனே, உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. ஹல்லேலூயா. தயங்கிடும் நேரத்தில் தேவா, உந்தன் தோளில் சுமந்திடுமே. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. சிறுமையும் சிறுமையும் எளிமையும் ஆன என்மேல் நினைவாயிருப்பவரே. என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என்பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. உழந்த என் எழும் உயிரடைந்தோங்க தேவா, உன்பலன் தாருமே. உழந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா, உன்பலன் தாருமே. உயிருள்ளவரை உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ளவரை உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே.
எல்லாரும் சேர்ந்து கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. மாத்திரமே வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. We worship you Jesus. Hallelujah. எங்கள் மேல் நினைவாக இருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you Lord. We worship you Jesus. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Hallelujah. இந்த துதிகள் எல்லாம் உமக்கு மாத்திரமே சொந்தமாண்டவர். Hallelujah. அப்போ நாங்கள் பாடுவது நாமம் உயர, எங்கள் ஆத்மாவை ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் நாங்கள் ஊற்றுறோம் இந்த மாலை வேளையில் ஆண்டவர். அல்லேலூயா. தேவனுக்கு மாத்திரமே, அவர் தேவாதி தேவன். நீங்கள் எவ்வளவு ஆராதனை எடுத்தாலும் அவருக்கு பத்தாது. அவருக்கு நாம் அவர் செய்த காரியத்துக்காக நம்மளுக்காக ஜீவனை விட்டு அந்த தேவனுக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்ய முடியும்? நம்மளால் கணக்கில் மோடி சொல்லலாமா? ஆராதனை எல்லாம் உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. We worship you Lord. Hallelujah. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி ராஜாதிராஜன் இன்றென்றும் நடத்திடுவார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தேவாதி தேவன், தேவாதி தேவன், ராஜாதிராஜன் இன்றென்றும் நடத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அவர் நம்ம துணையாளர், துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே.
அபிஷேகமூற்றி அனுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா 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 ஆராதனை உமக்கே. உமக்கு மாத்திரமே ஆண்டவரே. அல்லேலூயா உயர்த்துறோமப்பா. அல்லேலூயா We worship you, Lord. ஆராதனை உமக்கே. உமக்கு மாத்திரமே ஆராதனை ஆண்டவரே. ஹalleluya நாமத்தை உயர்த்துறோமப்பா. Thank you Jesus. ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. பிரசன்னத்தில் வந்து சந்தோஷமாக பாட உம்மை நாமத்தை உயர்த்து அப்பா எங்களை அபிஷேகித்து அப்பா நீர் வெளிப்பட்டதுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya thank you Lord. அப்பா இந்த மீதியான நேரம் எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. எங்களோடு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரே. நாமம் ஏலான நாமம் என்று நாங்கள் அறிக்கை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya. சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல்ப்பா நீங்கள் நினைவாக இருக்கும் கர்த்தரை உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கீழே விழுகும்போது தூக்கிவிடும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு டவுட் வரும்போது ஆண்டவரை அப்பா நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறீர். நானே ஜீவ வெளிச்சமாக இருக்கிறேன், நீ என்னை நோக்கி பாருன்னு நீங்கள் சொல்கிறது எங்கள் காதில் கேட்குது ஆண்டவர். We worship you Lord. hallelujah. இருளை விட்டு விலகி ஓடி வெளிச்சத்திற்காக இப்போ வெளிச்சத்தை நோக்கி ஓடி வரக்கூடிய கொடுத்த எங்கள் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பெயர் சொல்லி அழைத்து அப்பா ஆவியானவங்களோடு கூட இருக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த மாலை வேலையில் நாங்கள் வந்தது போல் திரும்ப செல்லாமல் நாங்கள் மறுரூபப்பட்டு உம்மை போல கொஞ்சம் மாறி நாங்கள் செல்ல எங்களுக்கு இந்த கிருபை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு மாத்திரமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ வர்ஷிப் டீம். இத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க. ஹல்லேலூயா ஆமென். இந்த வாரத்துக்கு உண்டான தெய்வ செய்திக்குள்ளே கடந்து செல்லலாம். தெய்வ செய்தி கொடுக்கறதுக்கு ரியாஸ் நம்ம அடியே இருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவான் 3:3 இப்படி சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை தாழ்த்தி நம்ம கண்களை மூடி நம்ம ஆண்டவர் நோக்கி ஒரு சில நிமிடங்கள் நம்ம ஜெபம் செஞ்சு ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ இந்த அருமையான மாலை வேலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போ நாங்கள் இந்த மாலை வேலையில் எங்கள் கூட எங்கேயாவது இருந்திருக்கலாம், என்னமோ காரியங்கள் செய்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் மாவியானவர் நீர் எங்களை நிரப்பி அப்போ இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து அப்போ அவங்க ஆராதிக்க வார்த்தையை கேட்க அப்போ எங்களோட நீங்கள் பேச கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. பேராக இப்போ ஆன்லைனில் பார்க்குற மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க. அப்போ அவங்க வார்த்தை அப்போ எங்களோட பேசட்டும். அப்போ வார்த்தையானவர் நீர், ஆவியானவர் நீர் இங்கே அசைவாடுவீராக. சபையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீர் மகிமைப்படுவீராக ஆண்டவரை. கொடுத்த இந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை மறைத்தப்பா நீர் வெளிப்படுவீராக. எல்லா துதிகான மகிமை உமக்கு மாத்திரமே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸோ நம்ம கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம போன வாரத்துக்கு ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸ் நம்ம பார்த்தோம். நமக்கு முன்னாடி பார்த்தோம். ஈஸ்டர் சர்வீஸ்க்கு அப்புறம் நம்ம 4 ஏப்ரல் 1 சண்டே நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். எத்தனை பேருக்கு
அது ஆசீர்வாதமாக இருந்தது. நம்ம நிறைய காரியங்கள் அன்றைக்கி பேசினோம். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களில் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் வந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்ம 100% தரணும். 100% நம்ம வந்து ஒரு காரியத்தில், ஆண்டவரோட காரியத்தில் பர்டிகுலராக நம்ம ஈடுபடும் போது அதுக்குண்டான அந்த கணத்தை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். போன வாரம் பாஸ்டர் அண்ணா வந்திருந்தாங்க. ஸோ 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துலேருந்து பாஸ்டர் வந்து மெசேஜ் எடுத்தார் இல்லையா? நம்ம என்னென்ன காரியங்கள் அன்றைக்கி பார்த்தோம்? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நம்ம 4 காரியம் பாஸ்டர் வந்து சொன்னாங்க இல்லையா? 4 காரியம் என்ன சொன்னாங்க? அந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு ஜெகோஷாபாத் வந்துட்டு போருக்கு தயாராக கொண்டு இருக்கிற வேலையில் போர் காரியங்களை வந்து அவன் யுத்திகளை யோசிக்காமல் ஆண்டவரோட வார்த்தை கிடைக்கிற ஒரு மனுஷனை தேடி ஓடி பார்த்த ஒரு தருணம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாருமே வந்து ஒரு உபவாசம் ஏறெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா கட்டளையிட்டு எல்லா பேருமே உபவாசித்து ஆண்டவரோட வார்த்தைக்காக காத்திருக்காங்க. அவரோட துதியை அவங்க பாடுறாங்க. துதியெல்லாம் அவர் துதியை பாடி அவர் ஆராதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து தன்னைத்தானே தாழ்த்தி சமர்ப்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, நீங்களே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் என்ன செய்வோன்னு தெரியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட முழுசாக ஒப்படைச்சதுக்கப்புறம் ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அது நமக்கு கடைசி பாயிண்ட்டை பார்த்தோம் இல்லையா? பாஸ்டர் சொன்னாங்க அந்த வெளிப்பாடு எப்படி இருந்ததுன்னா ஒரு தீர்க்கமான ஒரு ரெசல்யூஷன் மாதிரி இருந்தது. என்ன நம்ம படித்தோம்? எடுத்தவங்க வாசிங்க. 2 Chronicles 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் நம்ம 1 முதல் 17 வாசித்தோம் இல்லையா? ஸோ அந்த 17ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிப்பாடு வந்து அந்த மக்களுக்கு கிடைக்கிது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்கள்லாம் வந்து நம்ம படிக்கும்போது நிறைய காரியங்களில் வந்து ஆண்டவர் வந்து நம்மளை ரிமைண்ட் பண்ணுவார். நம்மளை வந்து he keeps us informed of all the grace. அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பங்கு கொள்ள, அவரோட வசனங்களை வந்து அவரோட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நம்ம வந்து உணர்ந்து கொள்ள நம்ம ஆண்டவர் வந்து வசனங்கள் மூலயமா நம்மக்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பார் இல்லையா? இன்றைக்கி நம்ம தேவ செய்தி செல்றதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 51 10ஆம் வசனம் ஒருத்தவங்க எடுத்து வாசிங்க. சங்கீதம் 51 10. ஹல்லேலூயா. ஸோ தாவீது என்ன கேட்குறாரு? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதோட விண்ணப்பமாக இருக்குது ஆண்டவர்கிட்ட. இந்த நிலைவரமான ஆவி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்களில் நம்ம வந்து குழப்பங்கள் வரும்போது, நம்ம வாழ்க்கையில் கண்களுக்கு தெரியாத காரியங்கள், அதை வந்து நம்ம விசுவாசிக்காமல் கண்ணுக்கு தெரிகிற காரியங்களை பார்த்து நம்ம நிறையா டவுட் பண்ணுவோம். என்ன ஆண்டவர் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை பற்றி நம்ம கேட்கும்போது அந்த ஸ்திரப்படாமல் நம்மளை நாமே வந்து குழப்பிக்கொள்வோம். அப்போ வந்து யாருக்கிட்ட போகலாம், என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய மனுஷங்களை நோக்கி ஓடக்கூடிய தருணங்களை நம்ம நிறைய பேர் கடந்து வந்திருக்கோம் இல்லையா? எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் வந்து
ஒரு காரியமாக போய் கேட்கும்போது அந்த டாக்டர் வந்து ஒரு சில சமயம் வந்து ரொம்ப ஒரு ஸ்திரப்பட்ட ஒரு பதில் சொல்லாமல் எங்களுக்கே தெரியல அப்படிங்கிற சொல்கிற நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம எடுத்துக்கொண்டு செல்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர் என்ன பதில் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்காரு. அவர் வேதத்தில் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிற எல்லாத்துக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவர் பதில் கொடுக்குற தேவனாக இருக்கார் இல்லையா. இப்போது இந்த குழப்பங்கள் வருகிற காலத்தில் அந்த ஃபர்ம்னஸ் நம்ம வந்து நினைவில் இருக்கிற அந்த ஸ்திரப்படாமல் இருக்கிற காரியங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அந்த மாதிரி வரும்போது தேவனுடைய வார்த்தை வந்து நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மக்கிட்ட நேருக்கு நேராக பேசக்கூடிய தன்மை வாழ்ந்தவராக இருக்கார் இல்லையா. இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யோவானில் படிக்கிறோம் இல்லையா. ஸோ தேவ ஆவியானவர் அவரோட இன்ஸ்பிரேஷனில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனமும் வாக்குத்தத்தமும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை வாசிக்கும்போது கிடைக்கிற அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்து வேறு எங்கேயுமே உலகத்தின் காரியங்களில் கிடைக்காமல் இருக்கிறதுங்கிறது நம்ம விசுவாசிக்கணும், நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஆனால் அது வந்து நம்ம டாபிக் கிடையாது. நம்ம முதல் காரியமாக நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய இயேசு கிறிஸ்துவானவர் வந்து நம்ம ஈஸ்டர் சர்வீஸ் கொண்டாடும்போது பார்த்தோம் இல்லையா. அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் நம்ம பாவங்களை வந்து பாவத்திலிருந்து நம்மளை மீட்டுக்கொள்ள அவர் உயிரை கொடுத்து நம்மளை வந்து மீட்டெடுத்தார் இல்லையா. பாவத்தின் சேற்றிலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். ஆனால் ஆண்டவர் வந்து இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொன்னார். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு சில காரியங்கள் வந்து ஆண்டவர் வந்து திரும்ப நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டு போனார். அதன் காரியங்கள் வந்து நீங்கள் மார்க் 13 ஒருத்தவங்க எடுத்துங்க, 13 5, 6 வசனங்கள் வாசிங்க. மார்க் 13, 5, 6. கடைசி காலத்தை பற்றி தேவன் வந்து கொடுத்த எச்சரிக்கை அது இல்லையா. நம்ம மார்க் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்துலேருந்தே வாசிக்கும்போது அந்த சினாரியோஸ் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. அந்த சீஷர்கள்லாம் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க, இது எப்போ நடக்கும். 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவு மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் வந்தபோது தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள்னு அது எதை சொல்கிறாரு அப்படின்னா, இயேசு 2ஆம் வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். ஸோ அந்த காலத்து சீனில் பார்த்தோன்னா அது வந்து ஒரு தேவாலயம் சாலமன் ராஜா கட்டின தேவாலயம், ஆண்டவரோட மகிமை தங்குன தேவாலயம். அதை வந்து ஆண்டவர் வந்து பார்த்து சொல்கிறாரு, ஒரு கல் மேலே இன்னொரு கல் இருக்காது, இதை நான் 3 நாளில் கட்டுவேன், இடித்து அதை கட்டுவேன்னு சொல்லும்போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, அந்த தேவாலயத்தை தான் குறிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன க்யூரியாசிட்டி உள்ள மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா, இவர் சொல்கிறதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழும்புது. யூதர்கள் அந்த காலத்தில் இயேசு என்னவா மெசியா வந்து என்னவா வருவார்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு ராஜாவை வந்து ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்து நின்று அவங்களெல்லாம் மீட்டு கொள்வாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க இல்லையா. அதே போல் அவங்க பாபிலோன் கூட அடிமைப்பட்டு இருக்கிற காலத்துலேயும் அதே தான் யோசிச்சாங்க. அதே போல் எகிப்தியன் கிட்ட இருக்கும் போதும் அதே தான் எதிர்பார்த்தாங்க. அடிமைத்தனம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு ராஜாவாக வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, தேவாதி தேவன் வந்து ஒரு கழுதை குட்டி மேலே வந்து பவனி வந்து அவர் வந்து என்ன புரிய வச்சார் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் அபவுட் ஃப்ளஷ் அண்ட் பிளட், இது வந்து ஒரு போர்னா இது மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் சம்பந்தமான விஷயங்கள் கிடையாது. அகைன் அவங்க வந்து என்ன புரிய வச்சார், பாவத்திலிருந்து மீட்கத்தான் நான் வந்து வந்தேன், ஆனால் வந்து இவங்க வந்து அடிமைத்தனத்திலேருந்து மீட்க தான் தேவன் வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க இல்லையா.
ஸோ இந்த 4வது வசனம், இவைகள் எப்போது சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவைகள் எல்லாம் நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து இந்த வசனங்கள் சொல்கிறார் இல்லையா. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருமரம் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில், அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தரார். த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தராருன்னா, அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதீங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த ஃபஸ்ட்டு காரியம் அவர் என்ன சொல்கிறாரு, நிறைய பேர் வந்து நானே கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு. இதே காரியத்தை நம்ம வந்து மத்தேயுலையும் வாசிக்கலாம் இல்லையா. ஸோ மத்தேயு 24:5 சொல்லுது, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இப்போது இயேசுவானவர் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒரு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குது. அவர் நிறைய உண்மைகளாக பேசினாலும் அந்த உண்மைகளுக்கு உண்டான அர்த்தத்தை சீஷர்களுக்கு தெரியப்படுத்தி அந்த சீஷர்கள் மூலியமாக நம்மளுக்கும் புரிய வைத்த தேவன் அவர் இல்லையா. ஸோ இந்த எச்சரிக்கைக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நம்ம ஜெபிக்கலாம் சரியா. ஸோ ஃபஸ்ட்டு காரியம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 2 தீமோத்தேயு ஸோ பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் அது. ஸோ முதல் தீமோத்தேயு 2 நிருபங்கள் எழுதுகிறாரு பவுல். அதில் 2ஆம் நிருபத்தில் நம்ம 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் நம்ம ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறதுனா, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தியுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசைப்படுத்தி கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் பெரிய எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து கடைசி காலங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது 8வது வசனம் சொல்லுது, எனியும் எபியரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல அவர்களுக்கு சத்தியத்துக்கு எதிர்த்து இவர்களும் சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தி உள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். ஆனாலும் இவர்கள் அதிகமாகப்படுவதில்லை. அவ்விருவருடைய மதிகேடு எல்லோருக்கும் வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிகேடும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போட்டிருக்காங்க இல்லையா. என்னேயும் எம்பீரேயும், அது இங்கிலீஷில் என்ன நேம்ஸ் போட்டிருக்கு, ஜானஸ் அண்ட் ஜாம்பரி ரைட். அது இங்கிலீஷில் எடுத்தவங்க பாருங்கள். 2 Timothy chapter 3 verse 8. இவர்களோட பேர் வந்து குறிக்கப்பட்டிருக்குங்க.
verse 8ல just as Jannes and Jambres opposed Moses அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த 2 பேர் யார் அப்படிங்கிறது நீங்கள் என்றைக்காவது படித்து பார்த்துருக்கீங்களா? இந்த 2 பேர் வந்து பெயர் சொல்லப்பட்டிருக்கு இங்கே. ஆனால் ஒரு சில பேர் வேத ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்க 2 பேருமே வந்து மோசே வந்து எகிப்து ராஜாவோட அந்த பார்வோனுடைய சபையில் போயிட்டு அற்புதங்கள் செய்யும்போது அந்த 2 மெஜிஷியன்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க 2 பேராக அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பீடு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அவங்க அந்த காலத்தில் என்ன நடந்தது, நீங்கள் அந்த சம்பவம் வந்து ஞாபகம் இருக்கும். மோசே வந்து தேவன் சொல்லி அந்த கையில் இருக்கிற கோலை கீழே தூக்கி போடுவார், அது வந்து ஒரு சர்ப்பமாக மாறிடும் இல்லையா. ஸோ ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மஜிஷியன்ஸும் அதே மாதிரி செய்வாங்க. ஆனால் இந்த சர்ப்பம் வந்து அந்த சர்ப்பங்களை விழுங்கி போடுது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன காரியங்கள் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய காரியத்துக்கு நிகராக அவங்க வந்து அந்த இருளின் காரியத்தை அவங்க செய்ய செஞ்சாங்க இல்லையா. தேவன் வந்து அந்த இடத்துல நிறைய விஷயங்களை வந்து கிளாரிஃபை பண்ணார். அங்கே பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து என்ன தெரிஞ்சது, எல்லா பேரும் என்ன சொன்னாங்க, இவர் தான் உண்மையான தேவன். ஏன்னா வந்து இந்த சர்ப்பம் வந்து அந்த சர்ப்பத்தை எல்லாத்தையும் விழுங்கி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் செய்த பல அற்புதங்களை நம்ம பார்க்கும்போது அவருடைய மகத்துவம், அவரோட மகிமை வெளிப்பட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் தேவனுக்கு எதிரான இருளின் விஷயங்களை செய்யக்கூடிய மக்கள் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க. அதே போல் இப்போ இந்த காலத்துலேயும் நிறைய நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் அதை வந்து கடைபிடிக்கிறாங்க. அதன் மூலியமாக இறந்தவர்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி பல இருளான காரியங்களில் விழுந்து போகிற காலம் வந்து இந்த காலத்துலேயும் இருக்குது. இதுக்கு 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-2 இப்படி சொல்லுது, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறனுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி சுவிசேஷமுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார். ஸோ இந்த காரியங்களுக்கு முன்னாடி 3ஆம் அதிகாரத்தில் வந்து நிறைய வார்னிங் வந்து பால் வந்து தீமோத்தேயுக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்கும், ஆனால் நீ வந்து யார்கிட்ட நீ வந்து சுவிசேஷத்தை நீ அறிஞ்சு கொண்ட, அதே போல் உனக்கு உன் கூட யார் இருக்கா அப்படிங்கிறத நீ அறிஞ்சு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுது, நீர் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்து அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதுமல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கு ஏற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீர் சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ஸோ வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனம் சொல்லுது. ஸோ டிமோத்திக்கு வந்து பால் எழுதுகிறார். அந்த நிருபத்தில் எழுதும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த எச்சரிக்கைகள் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. எப்படி வந்து ஒரு சபையோட காரியங்களை வந்து அவர் கொண்டு செல்ல வேணும், அதே சமயம் என்ன காரியங்கள்லாம் வரும், கடைசி காலத்தில் என்ன நடக்கும், ஒரு பெரிய லிஸ்ட்டு நம்ம வாசித்தோம் இல்லையா. ஸோ தற்பிரியர்களா பணப்பிரியர்களா இவ்வளவோ காரியங்கள் வந்து இந்த உலகத்தில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இப்போது
ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல போனோம்னா, அந்த காலத்தில் வந்து பவுல் வந்து திமோத்தேக்கு இந்த காரியங்கள்லாம் எழுதும்போது அப்போ மாத்திரம்தான் இந்த காரியங்கள்லாம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லையா. இப்போ வந்து இந்த காலத்துலேயும் வந்து நிறைய வழி தவறி போகிற போதனைகள் நிறைய நடக்குது. நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம், இந்த மாதிரி ப்ராஃபஸி சொல்கிற ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா. நிறைய பேர் இப்போது இந்த காலத்தில் என்ன கிளம்பியிருக்கு அப்படின்னா, நீ வந்து பணக்காரன் ஆகிட்டே இருப்ப, உனக்கு வந்து நிறைய ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார், நீ வந்து சின்ன சீடு போட்டேன்னா உனக்கு பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது இந்த காலத்தில் மட்டும் இல்லை, பல காலங்களாக நிறைய கல்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ஆண்டவரோட நாமத்தை தூஷித்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஆண்டவர் எல்லாமே வந்து எப்படி எச்சரிக்கிறார் அப்படின்னா, உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் நீ வந்து உன்னுடைய விஷயத்துலேருந்து நீ வந்து நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளை நிலைத்திருன்னு சொல்லிட்டு திமோத்தேக்கு சொல்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அப்ளிகபிள் இல்லையா. நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிட்டு ஒரு சில காரியங்களை பற்றி அவர் பேசும்போது அவர் கேட்ட கேள்விலாம் அதுதான். எப்படின்னா, எப்படி வந்து இத்தனை பேர் தப்பான வழியிலலாம் போகிறாங்க, கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறாங்க, ஆனால் இவ்வளோ தப்பான விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க, காசை பற்றி இப்படி பேசுகிறாங்க, நிறைய காசு இருக்குது ஆனால் அவங்ககிட்ட காசு இல்லாத மாதிரி அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரை வந்து மக்களை அவங்க தூஷிக்கிறது கிடையாது. அந்த மக்கள் யாரோட பேரை சொல்லி இதை பண்ணுறாங்களோ அந்த ஆண்டவரை தான் தூஷிக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு காரியம் வந்து நடக்குது அப்படின்னா அவங்க வந்து பர்சன் எக்ஸ் பர்சன் ஒய் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் இதே அப்படி தான், அவங்களோட இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தேவன் சும்மா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குற காரியங்கள் நடக்குது. நம்ம ஜஸ்ட்டு நிறைய பேர் பார்க்குறோம், அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சில சமயம் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும், என்னடா இப்படிலாம் வந்து கேட்குறாங்க கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவன் சொல்கிறாரு, ஃபார் எக்ஸாம்பிள் தேவன் வந்து டேக் அப் யுவர் கிராஸ் அண்ட் வாக் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, அதோட அர்த்தம் முழுசாக தெரியாமல் நம்ம ஒரு கோலில் ஒரு கிராஸை வாங்கி போட்டு சுற்றுற காரியங்கள் நம்ம நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா. நிறைய உலகத்தின் காரியங்கள் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிற மனுஷங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறதும், தேவ காரியங்கள் செய்கிற எல்லாருமே வந்து தப்பு பண்ணுறாங்க, இல்லைனா அவங்களுக்கு வந்து சரியாக பண்ண தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம். இப்போ நம்ம வந்து ஒரு தரணி வாசித்த சங்கீதம் 149 நம்ம வாசித்தோம் இல்லையா. 4ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இப்படி சொல்லுது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார் இல்லையா. பரிசுத்தவான்கள் மகிமையோடு களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளால் அவருடைய மேன்மைகளை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பெயரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் உண்டாகும். அல்லேலூயா நம்ம வாசித்தோம். ஸோ தேவனுடைய வசனம் நம்ம எத்தனை பேர் ஆர் வி ஈவன் கேரியிங் த வேர்ட் ஆஃப் காட் வென் வி கோ சம்வேர். இப்போ நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் இல்லையா, மொபைலில் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு தேவ பிள்ளை வந்து அவரோட பிரசனத்தை கேரி பண்ணி போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நிற்கிற இடத்துல ஒரு பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும். ஏன்னா நம்ம வாசித்த பகுதியில் நிக்கோடிமஸை பற்றி வாசித்தோம் இல்லையா. யோவான் 3 வாசிக்கும்போது அவன் என்ன போட்டிருக்கு, யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். ஸோ அவன் வந்து ஒரு ஹை ப்ரீஸ்ட், ஏதோ ஒரு பெரிய ஒரு பரிசேயர், அந்த ஃபாரசீஸோட ஆர்டரில் வந்துட்டு ஹீ இஸ் லைக் அ வெரி எல்டர்லி, நல்லா படித்து தெரிஞ்ச ஒருத்தனாக இருக்கான்.
ஆனால் அவனுக்கு வந்து ஒரு க்யூரியாசிட்டி வருது, ஆண்டவரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர்கிட்ட அவன் வந்து கேட்கும்போது ஆண்டவர் வந்து அவன்கிட்ட ஒரு ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறாரு. born again, அந்த புதிய பிறப்பு பற்றி பேசுகிறாரு. மாம்சமாக பிறக்கிறது ஒன்று, ஆனால் ஆவியினால் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அவர்கிட்ட தெளிவுபடுத்துகிறாரு. இப்போ இதே சமயம் நம்ம முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருப்பேன், நான் வந்து இந்த சினாரியோவை கம்பேர் பண்ணும்போது சமாரிட்டன் உமன்கிட்ட போயிட்டு தேவன் பேசுகிறாருன்னா அந்த பொண்ணுக்கிட்ட என்ன பேசுகிறாரு, ஆராதனையை பற்றி பேசுகிறாரு. அதே போல் நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் இவங்கக்கிட்ட பேசும்போது born again பற்றி அப்படி பேசும்போது ரெண்டுக்கும் ஒரு கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் எதனால் ஆண்டவர் வந்து ஒரு நல்லா படித்தவங்கிட்ட போயிட்டு காற்று எங்கே இருந்து வருது பார்த்தியா, எங்கே போகுது பார்த்தியா, ஸோ இந்த மாதிரி தான் தேவனுடைய ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேமன் டேர்ம்ஸில் ஒரு பெரிய படித்தவங்க கிட்ட பேசிட்டு ஒரு படிக்காத ஒரு ஸ்திரீ கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஆராதனையை பற்றி ரொம்ப விளக்கமாக ஆண்டவர் பேசும்போது ஒரு காரியம் என்ன நமக்கு புரிய வருதுன்னா, ஆண்டவர் வந்து ஒருத்தவங்கக்கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்காது இல்லையா. ஸோ ஒரு காரணத்தோட அந்த வெளிப்பாடு வந்து ஆண்டவர் அந்த நிக்கோதேமுக்கு கொடுக்குறாரு. அவருக்கு கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, ஸோ 6வது வசனம் அப்படி சொல்லுது, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இந்த இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனமோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு இது கூட உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஆனால் மெய்யாகவே 11ஆம் வசனம், மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை. பூமிக்கடுத்த காரியங்கள் நான் தெரிவிக்கிறேன், அதுவே உனக்கு புரியல. ஸோ பரம காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேணுமானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் சொல்லிட்டு நிக்கோதேமை பார்த்து கேட்குறாரு. ஆனால் அந்த சமாரிட்டன் உமன்ட்ட போயிட்டு என்ன சொல்கிறாரு, நான் வந்து மெய்யான நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவீல் பண்ணும்போது அந்த இடத்துல இல்லை, நீ வந்து உண்மையும் வித் ட்ரூத் அண்ட் ஸ்பிரிட் யூ வில் வர்ஷிப் கோயிங் ஃபார்வர்ட், ஜெருசலேமில் மாத்திரம்தான் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணுக்கிட்ட அவர் மனசு திறந்து சொல்லும்போது அவர் வந்து வெளிப்படுறாரு, அவர் உண்மையை வந்து அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கிறாரு. அதே சமயம் இவர்கிட்ட பேசும்போது ரொம்ப ஹை லெவலாக ரொம்ப ஒரு வேக் எக்ஸாம்பிளாக வந்து அவருக்கு கொடுத்து புரிய வைக்கணும்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ நமக்கு இந்த காரியத்தில் பார்க்குறோம், ஸ்திரப்பட்டு நிற்கிறது தேவனுடைய வசனங்களை கேட்டு அவர் சொல்கிறபடி நம்ம வந்து காரியங்களை செய்யும்போது ஒரு சில இடத்துல போயிட்டு நம்ம நிற்கும்போது அந்த கணம் பெறணும். அது இல்லை அப்படிங்கிற போது we are not doing what he is saying அப்படின்னு தான் நமக்கு பார்க்கணும் இல்லையா. ஆண்டவர் வந்து பாவத்தை விட்டு விலக்கி நம்மளை வந்து பிரித்து எடுத்து நிற்கும்போது நம்ம வந்து ஒரு சில காரியங்கள் இந்த உலகத்தின் காரியங்களில் பார்க்கும்போது இது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் சொல்லும்போது நம்மளுக்கு அந்த பயம் வருது, நம்மளால் அதை தைரியமாக சொல்ல முடியல. இந்த இடத்துல நான் அப்படி நின்னேன்னா என்னை எல்லாம் கேலி பண்ணுவாங்க, எப்படி நான் வந்து உலகத்திற்கு முன்னாடி நான் எதிர்த்து நிற்க முடியும், எல்லா பேருமே தான் சொல்கிறாங்க, அதனால் நான் மட்டும் தனியாக நின்று அசிங்கப்பட விரும்பலை, இல்லை நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பின்வாங்கிற காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வந்து உண்மையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நாமளே வந்து கேட்டுக்கொள்கிற கேள்விகளாக ஒரு சில காரியங்கள் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு காரியம் நம்ம பார்த்து ஜெபிக்கலாம். ஸோ அவருடைய பிரசன்னம் சரியாக ஒரு காரியத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம யாத்ராகமம் நம்ம வாசிக்கிறோம். மோசே வந்து அந்த
ஆண்டவர்கிட்ட வந்து பேசிக்கொண்டு அவருடைய கட்டளை பலகைகளை கொண்டு வரும்போது அந்த கீழே வந்து எல்லா பேருமே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பொன்கன்று குட்டியை செய்து கொண்டு எல்லாரும் அதை வந்து தேவன் என்று விசுவாசித்து ஆராதித்து கொண்டிருக்காங்க. அப்போ வந்து அதை ஒரு டிட்டஸ்டபிள் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு மோசேக்கு கோவம் வருது. மோசே வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, யார் வந்து கர்த்தரின் பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படின்னு கேட்கும்போது லேவி புத்திரர்கள் மாத்திரம் வந்து அவர்கிட்ட வந்து நிற்கிறாங்க இல்லையா. ஸோ நிற்கும்போது அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஸோ அது வந்து ஒரே நிமிஷம். எக்ஸோடஸ் 32:25 எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகமம் 32:25. வாசிங்க. அல்லேலூயா. ஸோ இதில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று மோசே கேட்டபோது அவர்கள் என்னிடத்தில் சேர்க்க கடவர் என்றான். அப்பொழுது லேவின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். ஸோ வந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லாரும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, இங்கிலீஷில் இன்னும் அழகாக இருக்கும், ஒரு கில் யாரெல்லாம் கொல்ல சொல்லுவார், நெய்பர், ஃப்ரெண்ட், யார் யார், அது அப்படியே வாசிங்க. 27, யா, neighbor, friend, brother, kill. So 27, and he said to them, thus say the Lord God of Israel, let every man put his sword on his side and go in and out from entrance to entrance throughout the camp, and let every man kill his brother, every man his companion, and every man his neighbor. நான் அதை படிக்கும்போதெல்லாம் யோசிப்பேன், எப்படி ஆண்டவரை இது சாத்தியம். இப்போ நான் வந்து ஒரு லேவி, நம்மலாம் ஒரு லேவின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட அந்த அருவருப்பை கண்டு பிடிக்காமல் மோசே சொன்னதுபடி மோசையோட சைடில் போய் நிற்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் எல்லாத்தையும் வெட்டு அப்படின்னா நம்ம ரொம்ப அதீத அன்போட ஒரு சில சமயம் நம்ம என்ன காரியம் செய்வோம்னா, ஐயோ இவர் ரொம்ப எனக்கு தெரிஞ்சவர், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இல்லைனா என்னோடய சொந்தம், என்னோடய ரத்தம் நான் எப்படி நான் வந்து கொன்று போடுவேன்னு சொல்லி எந்த காரியமுமே அவங்க சொல்லாமல் கேட்காம, ஹவு மெனி வர் கில்ட், 3000 தட் டே இல்லையா, 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். ஸோ இந்த காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இது வந்து பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் ஆண்டவரோட வசனம் ஒன்று தான், அவரோட வார்த்தை ஒன்று தான். ஸோ அவர் வந்து ஒரு அருவருப்பான காரியத்தை ஒரு சில பேருக்கு செய்து கொண்டு இருக்கும்போது அவர் என்ன காரியத்தை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, நீ எதையுமே பார்க்காத, அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி தெரியும் போது, ஆண்டவருக்கு கிட்ட நான் வந்து ஆண்டவர் பட்சத்தில் நிற்கிறேன் அப்படின்னு தெரியும் போது, இந்த சொந்தங்கள் பந்தங்கள் அப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட வராது இல்லையா. ஆண்டவர் சொன்னால் அதை செய்யணும். நம்ம இதை இந்த காலத்தில் நம்ம ரிலேட் பண்ணி போடுவோமே, we are not going to kill anybody, அது வந்து தப்பு அப்படிங்கிறது வேதத்திலேயே போட்டிருக்கு. ஆனால் அவர் எதை குறிக்கிறாருங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கண்ணு மூடி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து பாவத்தை அப்படி வெறுக்கிற தேவனாக இருக்கார். ஸோ ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நண்பன் இருக்கான், இல்லை ஒரு சிநேகிதர் இருக்கார், இல்லை ஒரு கம்பேனியன் இருக்கார், ஒரு நெய்பர் இருக்கார் அப்படின்னா,
நம்ம இந்த காலத்தில் இந்த பாவத்தை வெறுத்து அவர்கிட்ட நம்ம போய் தப்பு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லணும்? நம்ம இதுலேயும் பவுல் எழுதின நிருபத்துலேயும் வாசிப்போம் இல்லையா? நம்ம முதல் தடவை சொல்லும்போது ஒரு சபையில் இருக்கிற ஒருத்தன் தப்பு பண்ணால் தனியாக போய் அவர்கிட்ட பேசி நம்ம சொல்கிறோம். அவர் கேட்கல அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 2 பேரோட சாட்சிகளை கூப்பிட்டு போயிட்டு அவர்கிட்ட இன்னும் மறுபடியும் சொல்ல பார்க்குறோம். அவர் இன்னும் புரியலை அப்படின்னா சபையாக சேர்ந்து நம்ம சொல்ல போகிறோம். சபையும் கேட்கல அப்படின்னா அவரை ஒரு 3rd பர்சன் மாதிரி விலக்கி வச்சுருங்க, சபையில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரியங்களை சொல்லித்தராங்க நம்ம ஆண்டவர் இல்லையா? ஸோ இது சபைக்குள்ளே நடக்கிற அருவருப்புகளை எப்படி நம்ம விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. இப்போது கர்த்தரை அறியாதவங்களை ஆண்டவர் ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க, ஒருத்தவங்க பாவம் பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அவங்க அறியலை, அவங்களுக்கு இன்னும் உண்மையான தேவன் யாருன்னு தெரியாத பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்? திமோத்தியில் போட்டிருக்கு. லெட்ஸ் கோ பேக் டு திமோத்தி. ஒரு காரியத்தில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, 2 திமோத்தி 3:10 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இது பவுல் சொல்கிறார் இல்லையா? 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஸோ த பர்சிக்யூஷன் இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் எவ்ரிபடி இல்லையா? பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்களும் மோசம் போக்குகிறவர்களும் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மென்மேலும் கேடுள்ளவர்களாகவும் நீ கற்று நிச்சயத்து கொண்டவைகளை நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்திலிருந்து கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறாய். இன்னொரு காரியத்திலே நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார் இல்லையா? ஸோ 2 தீமோத்தேயு 3:16-17 வாசிங்க. ஸோ காட்ஸ் வேர்ட் நம்மளுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ ஆண்டவர் சொல்லும்போது வித் லவ்விங் கைண்ட்னஸ் வித் பெர்சவரன்ஸ் நம்ம ஆண்டவரோட வார்த்தையை அந்த டாக்டரின் ஆஃப் லைஃப் நம்ம பார்க்குறோம். பட் நம்ம ஆண்டவரை அறியாத காலத்தில் அறியாத மக்கள்கிட்ட பாவத்தை பொறுத்து கொண்டு ஆண்டவர் போக சொல்கிறா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம அதை டிட்டஸ்டபிளாக தான் நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மதத்தில் அவங்க ஒரு ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை அவங்க அப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது சரின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நிலைமையில் நம்ம இல்லை. ஏன்னா நம்ம படிக்கிற வசனங்கள் அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி தப்புன்னு தெரிஞ்ச வேதத்தின் படி தப்புன்னு தெரிஞ்ச நம்ம காரியங்களை நம்ம டிட்டஸ்டபிளாக எப்படி பார்க்குறது. ஆனால் அதே சமயம் அவங்க மேலே நம்ம வெறுப்பையும் காமிச்சிடக்கூடாது. அன்புனால அவங்கள இழுத்து கொள்ளணும். அது எப்படி நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் திமோத்திக்கு எழுதின அந்த நிருபத்தில் பவுல் அழகாக சொல்லியிருப்பார். நீ உன்னுடைய ஊழியத்தை ஒரு இவாஞ்சலிஸ்ட்டாக நீ பண்ணு. உன்னோட நற்செய்தி என்னோடய நற்செய்தியை நீ எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேரு. ஆனால் ஒன்ஸ் சபை அப்படின்னு வரும்போது இந்த சபை ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு உண்டான காரியத்தில் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்கள் ஆண்டவர் கிளியராக சொல்கிறார். ஸோ ஓவரால் நம்ம இப்போ என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய வசனங்களை நம்ம ஸ்திரப்பட்டு நிற்கும்போது 2 காரியம். ஒன்று
ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மோசையோட எக்ஸாம்பிளில் பார்த்தோம். திமோத்தியோட எக்ஸாம்பிள்லையும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த 2 பேர் என்ன பண்ணாங்க, எகிப்தில் இருக்கும்போது தேவன் செய்த அதே மிரக்கிள்ஸை அவங்களால டார்க் சைடு திங்ஸை வச்சு பண்ண முடிஞ்சது. ஏன்னா தேவன் அலோவ் பண்ணி அந்த தப்பான விஷயங்கள் அவங்க அற்புதங்களையும் செய்து காமிச்சாங்க. ஆனால் அந்த இருளின் காரியத்தில் நம்ம விழுந்துடாமல் இந்த உலகத்தில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, மேஜிக் இஸ் மேஜிக். எனக்கு வந்து சுகம் கிடைக்கிது அப்படின்னா இயேசு கிறிஸ்துலேருந்து வந்துச்சுன்னா சந்தோஷம், அப்படி எனக்கு இந்த கடவுள்கிட்டருந்து வந்துச்சு அப்படின்னா நான் அங்கே போவேன்னு சொல்லிட்டு போகிற நிறையா மக்கள் வந்து டார்க்னஸ்ஸை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும்போது, நம்ம படித்தது போல் அவர் வந்து வெளிச்சமாக இருக்கிறார். ஸோ அந்த வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா அந்த டார்க்னஸ்ஸை வந்து ஃபுல்லாக மறுதளித்து உள்ளே வரணும், தேவனுக்குள்ளே வரணும். இப்போ தேவனுக்குள்ளே எப்படி வர முடியும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, திமோத்திக்கு எழுதின அந்த நிருபமும் சரி, நம்ம வாசித்த வேத பகுதியிலையும் சரி, நம்ம வந்து அந்த கடவுளுடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு நம்ம அதன்படி வாழும்போது we actually walk towards the light. அந்த டார்க்னஸை விட்டு வெளியில் வரக்கூடிய அந்த கிருபை நம்மளுக்கு கிடைக்கிது. அது கிடைக்கும்போது அதே சமயம் நம்ம வந்து we have to stand strong in certain cases. நம்ம ஒரு காரியத்தில் ரொம்ப விட்டு கொடுத்து இது வந்து சொன்னால் நம்ம இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியமும் செய்யாமல் நம்ம இன்னும் ஸ்திரப்பட்டு நிற்கணும் ஆண்டவருக்குள்ளே. அவரோட வசனங்கள் நம்ம ஒரு சில சமயம் சொல்லும்போது ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இல்லை இது ரொம்ப ஹார்ட் டீச்சிங் சொல்லிட்டு நிறைய பேர் தேவனை விட்டு போனதை நம்ம அந்த காலத்திலே பார்க்குறோம். இந்த காலத்துலேயும் அப்படியே தான் இருக்குது. திஸ் இஸ் டூ டஃப் ஃபார் மீ, ஐ வில் ஜஸ்ட் லிவ் மை லைஃப் அஸ் ஐ விஷ். என்னோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கொஞ்சம் தான் பாவம் பண்ணுறேன், அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் பெட்டர் தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நிறைய மக்கள் இருக்கிறப்போ, God is expecting perfection, and the perfection has to come from each and everyone who is under his wings. அவருக்கு ஆண்டவர் வந்து அந்த ஜெகோஷவாத் விஷயத்தில் சொல்லும்போது கூட அவர் பரிசுத்தம் இல்லாத எந்த இடத்துலையும் அவர் இருக்க மாட்டார். அவர் வந்து சிம்சனை விட்டு போனதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பலம் இருந்துச்சு, அவன் பிலிஸ்தியர்களை கொன்னான், அதெல்லாம் நம்ம வேதத்தில் படிக்கிறோம். ஆனால் அவருடைய ஆசீர்வாதம், அவரோட அபிஷேகம் எப்போ நம்மளை விட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா நாங்கள் உண்மை நோக்கி பார்க்குற அந்த கண்களை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் ஒரு மனதாக பாதப்படியில் வந்து இந்த ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையை கேட்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட நீங்கள் பேசுங்க விசுவாசிக்கிற ஆண்டவரே. இப்போ அந்த வேதத்தை நாங்கள் கை கொண்டு அப்பா உங்களோட துதியை நாங்கள் எப்பயுமே வந்து இங்கே வாய்களில் வைத்து அப்பா இந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை இந்த வேதத்தை நாங்கள் எப்பயுமே கையில் சுமந்து கொண்டு அப்பா இந்த தேவ வார்த்தைக்கு எதிராக வருகிற அந்த சத்ருவின் விஷயங்கள் எல்லாத்துக்கும் இந்த வேதத்தை வைத்து அப்பா நாங்கள் எதிர்கொள்ள, இந்த வசனத்தை வைத்து அப்பா நாங்கள் அப்போஸ் பண்ண, அப்பா நாங்கள் அதை விட்டு விலகி இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. இன்னும் எங்களை கற்றுக் கொடுங்க, பலப்படுத்துங்க. வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அப்பா தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அப்போ பெரியவர்களை ஆசீர்வதிங்க. அப்போ வரப்போகிற வாரத்தில் உங்கள் பிரச்சனத்தில் நாங்கள் சந்தோஷமாக இளைப்பாற கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வேலை காரியத்தில் உங்கள் காரம் இருக்கட்டும், அப்பா பிள்ளைக்கு படிப்பில் உங்கள் காரம் இருக்கட்டும், அப்பா எங்களோட ஹெல்த்தில் உங்கள் காரம் இருக்கட்டும், புகையில் வருகையில் உங்கள் பிரச்சனை எங்கள் கூட செல்லட்டும். அப்பா நீங்கள் செய்கிற மகிமையான காரியங்களை எங்களுக்கு காண செய்யுங்க. அப்போ இன்னும் பெரிய காரியங்கள் செய்யுங்க, எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. கொடுத்த எல்லா ஸ்லாக்கியத்துக்கும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிகோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். அந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ், அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். இன்னும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.